அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சிறுவயது முதலாக எந்த சமூகத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சமூகம் எந்த பார்வையில் பார்க்குமாறு கற்றுத்தந்திருக்கிறதோ அந்த பார்வையில்தான் நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், பிறப்பு, இறப்பு, வெற்றி, தோல்வி, பெற்றோர், பிள்ளை, கணவன், மனைவி, எதுவாக இருந்தாலும், கவலை, மகிழ்ச்சி, வீரம், கோபம், எல்லா அம்சங்களையும் பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு பார்வை இருக்கும். பெரும்பாலும் அந்த பார்வை என்ன மாதிரியான பார்வைன்னு பார்த்தா, நம்ம சமூகத்துல அதை எப்படி பெரும்பான்மையான மக்கள் பார்க்கறாங்களோ அப்படித்தான் இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு எவ்வாறு ஒரு பார்வை இருக்க வேண்டும், அந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு அணுக வேண்டும், எந்த பார்வையில் பார்க்க வேண்டும் என்று ஒரு மாற்று பார்வையை நமது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனா பெரும்பாலும் நம்ம யாருமே அந்த பார்வையில பார்க்கிறதே இல்லை. நாம பிறந்து வளர்ந்து வர்ற சூழல்ல என்ன நமக்கு சொல்லி தரப்பட்டுச்சோ, இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கறாங்களோ, எதை மகிழ்ச்சியா, எதை கோபமா, எதன் மீது வெறுப்பா, எதன் மீது நம்பிக்கையா, அப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கறாங்களோ அதே கோணத்துல தான் பெரும்பாலும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்களுக்கு ஒரு தனித்த பார்வை இருக்க வேண்டும், இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா நம்ம பெரும்பாலும் அந்த பார்வையை பத்தி கணக்கில் எடுத்துக்கொள்ளாம, அதை சிந்திக்காம எல்லாரையும் போலவே இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம முஸ்லிமா இருக்கிறதுலே பல நேரங்கள் அர்த்தமற்ற, பயனற்ற ஒரு பயணத்தை நாம மேற்கொண்டிருக்கிறதாக அர்த்தமாகிவிடும். அந்த வகையில நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் அறிவு என்கிற, அறிவு, கல்வி, சிந்தனைன்னு சொல்றவங்கள அறிவு. இந்த அறிவு என்று சொன்னால் அதை எப்படி பார்ப்பது? அறிவு, உலகத்துல எல்லாருமே அறிவை கொண்டாடுறாங்க. அறிவுதான் இன்னைக்கு இதற்கு முந்தி இதுவரைக்கும் உலகம் இல்லாத அளவுக்கு அறிவை கொண்டாடுகிற ஒரு யுகம்னு சொல்றதா இருந்தா இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற யுகத்தை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டது, பெரிதாக நம்பப்பட்டது, அதை நோக்கி மக்கள் ஈர்க்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் அறிவு காலம்னு சொல்லலாம். எல்லாமே அறிவார்ந்த, சிந்தனை சார்ந்த, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த உலகம் இதுவரைக்கும் அறிவுல இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டதே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல உலகம் முன்னோடியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த அறிவு என்பதை பற்றிய ஒரு முஸ்லிமுடைய பார்வை என்ன, உலகத்தின் பார்வை என்ன, இந்த பார்வை குறித்த ஒரு தெளிவு ஒரு முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும். இந்த அறிவு என்பது பொதுவாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது, எவ்வாறு பார்க்கப்படுகிறதுனா, பொதுவா நிறைய கண்டுபிடிக்கிறவங்கள, நிறைய வாதம், எதிராளிய வாதத்துல வீழ்த்துறவங்கள, நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்கள, ஒரு துறை சார்ந்த விஷயத்துல நிறைய நுணுக்கங்களை கற்று வச்சிருக்கிறவங்கள, அவங்க எல்லாத்தையுமே எவ்வளவு பெரிய அறிவாளி, நல்ல ஒரு பெரிய திறமைசாலி, இவருக்கு எக்கச்சக்கமா இதை பத்தி அறிவு இருக்குது அப்படின்னு அறிவை உலகம் பெரும்பாலும் எல்லாரும் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். அவரவர் துறை சார்ந்த விஷயத்துல எல்லாரும் கொண்டாடுவாங்க. எல்லா துறை சார்ந்த விஷயத்திலையும் எல்லாருக்கும் ஈடுபாடு இருக்காரு. அவரு ஒரு துறையில இருக்கிறாரு, அதுல ஒரு பெரிய ஸ்காலர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் அவரை பார்த்து வியப்பார். எவ்வளவு பெரிய அறிவு பாரு, எவ்வளவு நுணுக்கம் பாரு, எவ்வளவு சிம்பிளா இந்த வேலையை முடிச்சுட்டாரு பாரு. வருஷ கணக்கில் நம்ம கடந்து மண்டையை உடைச்சுக்கிட்டு இருந்தோம், மனுஷன் வந்தா ஒரே நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போயிட்டான், அவருடைய அறிவே தனிப்பா அப்படின்னு இந்த மாதிரி உலகம் சார்ந்த மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல செய்திகள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அறிவு 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 என்று உலகம் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த அறிவை கொண்டு, இது அறிவா இல்லையான அறிவுதான், இல்லைன்னு மறுக்கல, இந்த அறிவை புறக்கணிக்கல, இந்த அறிவை வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த அறிவு எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், இது எங்கிருந்து ஊற்றெடுக்க வேண்டும், பிறக்க வேண்டும் என்றால் அதற்கான மூலம் ஒன்றை சொல்கிறது. அதுதான் முக்கியமான அறிவு. அந்த அறிவிலிருந்து கிளை அறிவுகளாக பை ப்ராடக்டா இந்த அறிவெல்லாம் வரணும். உலகத்துல நீ கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்பும் அறிவு தான். ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சான், ஒரு மிக்சியை கண்டுபிடிச்சான், ஒரு செல்போனை கண்டுபிடிச்சான், ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான், எல்லாமே ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களின் வெளிப்பாடு தான். ஆனா இந்த அறிவு எல்லாம் எங்கிருந்து வரணும்னு கேட்டா அதுக்கு மூலமான ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவிலிருந்து பிறந்த உப பொருட்களாக இவை இருக்க வேண்டுமே தவிர இதுவே அறிவு என்ன நீ நம்பிவிடக் கூடாது. அது என்ன மெயின் அறிவு, அது எதை இஸ்லாம் மெயினான முக்கியமான அறிவாக கொண்டாடுகிறது அப்படின்னு பார்த்தா, நாம எல்லாம் தெரிஞ்ச சில உதாரணங்கள்ல இருந்து அதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். உதாரணமா திருமறை குர்ஆன், முதலாக திருக்குர்ஆனிலே அருளப்பட்ட வசனம் எது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற அத்தியாயம் தான் அந்த சூரா தான். அந்த சூராவுடைய முதல் 5 வசனங்கள் தான், மொத்த சூறாவும் இறங்கல, முதல் 5 வசனங்கள் தான் முதலாக ஒரு ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்தான். இந்த இக்ரா அதனுடைய துவக்க வார்த்தைக்கான பொருளும் எல்லாருக்கும் தெரியும். படிப்பீராக, படி, ஓதுவீராக அல்லது படிப்பீராக அல்லது படி, படைத்தவும் இறைவனின் பெயரால் படி என்று ஆரம்பித்திருக்கிறது. இந்த வசனம் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது, அறிவு சார்ந்த எல்லா சபைகளிலும் விவாதிக்கப்படுகிறது.
பள்ளிக்கூடங்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, மதரசாக்கள்ல, ஜும்மா உரைகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல எல்லா இடத்துலயும் சமுதாயத்தை படிக்க வைக்கணும், பெரிய அறிவாளி ஆக்கணும், முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா தளங்கள்லயும் பாத்தியா முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா, படின்னு சொல்லியிருக்கிறான். அப்ப நீங்க படிங்க என்று இந்த படிப்பை, அறிவை கொண்டாடுவதாக இந்த அத்தியாயங்கள் விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆனால் நல்ல கூர்ந்து கவனிச்சா படிக்க சொல்லுது, அதை இல்லைன்னு மறுக்கலாது, அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஆனா படிக்கிறது நீ எதை படிக்கணும் தெரியுமா? படிக்க வேண்டிய விஷயம் கல்வி என்றால், அறிவு என்றால், ஞானம் என்றால், நீ தேட வேண்டிய ஞானத்தின் பிரதானமான ஞானம் எது தெரியுமா? அடுத்த வசனம் சொல்கிறது, ஹலக்கல் இன்சான மின் அலக். அலக்கு என்ற நிலையிலிருந்து அவன்தான் மனிதனை படைத்தான். இதை நீ படி. நீ படிக்க வேண்டிய விஷயம் என்ன? உன் அறிவு எல்லாமே உன்னை எங்க கொண்டு ஜாயின் பண்ணணும்னா, உன்னை படைச்ச இறைவனோடு ஜாயின் பண்ணும். எந்த விஷயமெல்லாம் உன்னை படைத்த இறைவனோடு கொண்டு சேர்க்கிறதோ, அந்த இறைவனின் சிந்தனையை தூண்டுகிறதோ, அதுதான் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவு, கொண்டாட தகுந்த அறிவு. அந்த மூலத்தை ஒரு மனிதன் மூளையாக கொண்டு அதிலிருந்து பல்வேறு விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டால் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொண்டாடப்படும். இந்த மூலம் இல்லை, இந்த மையம் இல்லை, இந்த சிந்தனை இல்லை, வேற 1000 கண்டுபிடிச்சாலும், லட்சம் கண்டுபிடிச்சாலும், உலகத்துக்கு பயன் தர்ற எதை கண்டுபிடிச்சாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அவன் அறிவாளி இல்லை. உலகமெல்லாம் அவன் அறிவாளி இல்லை. எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. பார்த்தா அபுல் கலாம் பெரும் அறிவாளியாக கொண்டாடப்படுவார். எதனால் கொண்டாடப்படுவார்? எப்படி இந்தியாவுக்கு இப்படி ஒரு இதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு, பெரிய அறிவு தானே. இஸ்லாம் இதையெல்லாம் அறிவாக கொண்டாடாது. முதல்ல நீ கற்கிற செய்தி இறைவனோடு உன்னை தொடர்பு படுத்தி இறை சிந்தனை உன் உள்ளத்திலே ஊட்டினால் அதுதான் இறைவனின் பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் அறிவு. அதுக்குதான் இந்த படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொன்னா, ஹலக்கல் இன்சான மின் அலக். அந்த 5 வசனத்தையும் பாருங்க, எல்லாமே அர்த்தம் திரும்ப திரும்ப சொல்லு. அலக்கு என்ற நிலையில் இருந்து அவன்தான் மனிதனை படைத்தான், அதை நீ படி. அடுத்து 3வது வசனத்தை பாருங்க, மீண்டும் சொல்கிறான், படி. ரப்புக்கல் அக்ரம், உன் இறைவன் சங்கைக்குரியவன் என்பதை படி. படி, சும்மா படி இல்ல, ரப்புக்கல் அக்ரம். படிப்பு என்ன தெரியுமா? அப்பா அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமானவன், எவ்வளவு சங்கைக்குரியவன் அப்படின்னு நீ படிக்கிற விஷயம் எல்லாம் உன்னை அங்க தூக்கி கொண்டு போய் அல்லாஹ்வை பெருமிக்க வைக்கணும். செல்போன்ல பார்த்த உடனே ஏப்பா இந்த செல்போனை கண்டுபிடிச்ச அறிவாளின்னு நினைக்க கூடாது. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தானே, அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், உன் கவனம் அங்க போகணும். அங்கதான் ஃபர்ஸ்ட் நீ பார்க்கணும். இக்ரா ரப்புக்கல் அக்ரம், உன் இறைவன் சங்கைக்குரியவன் என்பதை படி. 4வது வசனத்தை பாருங்க, அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான், அதையும் படிச்சுக்க. நீ என்ன படிப்ப? எனக்கு இந்த வாத்தியார் படிச்சு கொடுத்தாரு, நான் ஆன்லைன்ல படிச்சுக்கிட்டேன், நான் என் திறமையால படிச்சு டெவலப் ஆகிட்டேன். அவன் தான் படிச்சு கொடுத்துருக்கான். நெசமா இது நீ படிச்ச உடனே என்ன, இதை படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தானே, இதை படித்து தெரிந்து கொள்வதற்கான அறிவு கொடுத்தானே, இதுக்கான சூழலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும்னு நீ இதை படிச்ச உடனே உன் அறிவு கொண்டு போய் அங்க சேரணும். அல்லது அல்லம பில் கலம், அவன் தான் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான், அதைப்படி. அல்லம இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாததை எல்லாம் மனிதனுக்கு அவன் தான் கற்றுக் கொடுத்தான், அதை நீ படி. உலகத்தை நீ பிறந்ததிலிருந்து என்னவெல்லாம் நீ படிச்சுக்கிட்டியோ, எதையெல்லாம் தேடிக்கிட்டியோ, எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ, எல்லாமே அவன் சொல்லி கொடுத்தான், நீ படி. நீ படிக்க வேண்டிய செய்திகளில், தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவில் முதன்மையான அறிவு எது? படைத்த இறைவனை பற்றிய அறிவு. அந்த அறிவு இல்லாமல் நீ எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இஸ்லாத்தின் பார்வையில் நீ அறிவாளி இல்லை. இஸ்லாத்தின் பார்வையில் நீ ஒரு மூடன், உன் வாழ்வை வீணாக்கி. அறிவாளினா என்ன? எதிர்காலத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வந்தாலும் அறிவாளி. நீ இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிருக்க அறிவு, மறுமைக்கு பயன்படுத்த இந்த அறிவு, இதை எப்படி அறிவுன்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதே போல நாம் எல்லாம் அறிந்த இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அங்கங்க போர்டுகளை எழுதி போடுறது, பெயிண்ட்ல எழுதி வச்சிருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? ஆமா, அறிந்தோரும் அறியாத, நம்ம எல்லாரும் பிளைண்டா இதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? அறிவாளிக்கு ஒரு படி மேல. அறிவாளி என்பவன் மத்தவங்கள மாதிரி இல்ல, நீ முட்டா போய் அவன் அறிவாளிடா, அதுக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட விஷயம் இருக்குதுப்பா அப்படின்னு அறிவாளியை கொண்டாடுவதற்காக இந்த வசனம் அருளப்பட்டதாகத்தான் நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். எல்லோரும் என்ன, மார்க்கம் பேசுகிற, மார்க்கம் குறித்து மக்களுக்கு வழிகாட்டுகிற மார்க்க அறிஞர்கள் கூட அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்ற கேள்வியை எப்படி முன்வைக்கிறார்கள்? படின்னு சொல்லுது, நிறைய படிச்சுக்கன்னு சொல்லுது, அறிவாளியா இருன்னு சொல்லுது, புதுசு புதுசா கண்டுபிடிக்க சொல்லுது. அதைத்தான் இஸ்லாம். ஆனா அதுக்கு மேல உள்ள வசனத்தை போய் பாத்தீங்கன்னா, இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறத பத்தி பேசவே இல்லை. எதை பற்றி அந்த வசனத்தினுடைய துவக்கத்துல நீங்க படிச்சா நீங்க அந்த அறிவு பட்டியல சேர்க்க மாட்டீங்க. ஆனா அதைத்தான் அறிவுங்கிறான் அல்ல. அதை தெரிஞ்சவனும் அதை தெரியாதவனும், இதை அறிந்தவனும் இதை அறியாதவனும் 2 பேரும் சமமா? அதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. பொதுவுல அறிவாளியும் அறிவில்லாதவனும் சமமா? அப்படி கேட்கல.
நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டவனும் அது என்ன சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அம்மன் ஹுவ காணித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹதருல் ஆகிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. அம்மன் ஹுவ காணித்துன் ஆனா அல்லைலி, இரவு நேரங்களில், சாஜிதன் வ காயிமன் சுஜூது செய்து இறைவனை நின்று வணங்கி, யஹதருல் ஆகிரா மறுமையை பயந்து, வ யர்ஜு ரஹ்மத ரப்பிஹி தன் இறைவனின் அருளை எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறானே, அந்த அவனும் அந்த அறிவு ஞானம் இல்லாதவனும் அதை முடிச்சுட்டு தான் கேட்கிறான். குல் நபியை இதை சொல்லிட்டு நபியை கேளுங்க, அல் எஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். இதை தெரிஞ்சு நடைமுறைப்படுத்தவனும் இதை தெரியாத முட்டாளும் ரெண்டும் சமமா? இப்ப இங்க அல்லாஹ் அறிவாளின்னு யாரும் சொல்றான்? இரவு நேரத்துல நிக்கிறவன, இரவு நேரத்துல சுஜூது பண்றவன, என் மறுமையை பற்றி பயப்படுறவன, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கிறவன அல்லாஹ் உட்கார்ந்து இவனுக்கு நம்ம பார்வையில் அறிவாளின்னு வச்சிருக்கோமா? எப்ப பார்த்தாலும் பள்ளியாசம் கிடப்பாருப்பா, இது கொஞ்சம் மட்டும். அவர் அவ்வளவு ஷார்ப்பு கிடையாது. யாரு இந்த பள்ளியாச தொழுகை அதுல மூழ்கி சும்மா அல்லா அழுந்துல அதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் நேரம் சார். அவரு இவர் அளவுக்கு இல்லை, இவர் ரொம்ப ஷார்ப். யாரு எப்ப பார்த்தாலும் கடை வியாபாரம் பிசினஸ் சம்பாத்தியம், பணம் வாங்க வேண்டியது, டெவலப் பண்ண வேண்டியது, ஒரு இடத்த வாங்க வேண்டியது, அதை வித்துட்டு அதை 1 லட்சத்தை 10 லட்சம் ஆக்கி, 10 லட்சத்தை 20 லட்சம் ஆக்கி, 50 ஆக்கி, 100 ஆக்கி, 1 கோடி 2 கோடி 100 கோடி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் போய்கிட்டே இருந்தாரா? அவன் வேற லெவலியா. இவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை தொழுதுகிட்டு நோம்பு வச்சுக்கிட்டு அல்லாஹ் முடிக்கிறான் அந்த வசனத்தை. இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப், அறிவாளிக்கு தான் இந்த விவரம் எல்லாம் புரியும்டான். இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப், இதுக்கு படிப்பினை பெறுகிறவர்கள் எல்லாம் அறிவாளிகள் தான். எதை அறிந்தவன்? இறைவனை தொழுவதே அறிவு என்பதை எவன் அறிந்தானோ, அவனை தொழாமல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல என்று எவன் அறிகிறானோ, இரவு நேரத்தை சொகுசாக கழிப்பதற்காக மட்டுமே எனக்கு இரவு வழங்கப்படவில்லை, இறைவனோடு நான் தொடர்பு கொள்வதற்கும் தான் இந்த இரவு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று எவன் புரிகிறானோ அவனே அறிவாளி. இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்கிறதா? இதான் நம்முடைய நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பார்வை நமக்கு இருக்கிறதா அறிவை குறித்து? உலகியல் ரீதியாக முன்னேறி கொண்டே செல்கிறவர்களை அறிவாளி என்கிறோமே. அதே போல இன்னொரு பிரபலமான ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா உரைகளையும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் உலமாக்களே, அறிவாளிகளே, அறிஞர்களே. குர்ஆன் சொல்லுகிறது, வசனம் இருக்கு. இது எப்படி விளக்கம் கொடுக்கப்படுகிறது? அது அல்லாஹ்வுடைய அச்சம் இஸ்லாத்துல முக்கியமானது. இறைவனை அஞ்சுகிறவரே முஸ்லிமா வாழ முடியும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்றவர் யார் வாழ்வார் தெரியுமா? அறிவாளிக்கு தான்ப்பா அல்லாஹ் ரொம்ப பயப்படுற அந்த அச்ச உணர்வு இருக்கும். அப்ப நீ அறிவாளியா இதுன்னு அல்லாஹ் பேசுறான். எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த துண்டை மட்டும், மேல என்ன கீழே என்ன, அதனுடைய இறக்கப்பட்ட செய்தி என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எதை பற்றியும் சிந்திக்காமல் துண்டு துண்டாக செய்திகளை புரிந்து கொள்ள நினைக்கிறவர்கள் பிழையான முடிவுக்கு போகிறோம். இங்க என்ன முடிவுக்கு வர்றோம்? அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள அறிவாளிக்கு தான், இறைவன் அறிவாளி தான் அல்லாஹ் பயந்து நடக்கிற ஒரு நல்லவனா இருப்பான் அப்படின்னு மேவசனத்துக்கு போனா அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியல போடுறான். ஆமா, அறிவாளி தான் அல்லாஹ் பயப்படுவான். மேவசனத்தையும் விளக்கமா சொல்லுவான். என்ன சொல்லுவோம் தெரியுமா? அறிவுகளை பத்தி பேசும் குர்ஆன். வானத்திலிருந்து தண்ணீர் வந்துச்சு, அதுல இருந்து பூமியில இருந்து கனிவர்க்கங்கள் முளைச்சு வந்துச்சு, மலைகள் பல மாதிரி இருக்கு, மனிதர்கள் பல மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறாங்க, பல நிறங்கள் இருக்கிறது, கால்நடைகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, ஊர்வன இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கடைசியில கதாலிக்க இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இப்படித்தான் இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அறிவாளிகள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள். இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. இப்போ அப்போ நீ விஞ்ஞானத்தை படி, சயின்ஸை படி, மலையை படி, பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய தாவரங்களை படி, கால்நடைகளை பத்தி படி, இது எல்லா படிப்பையும் குர்ஆன் சொல்லுகிறது என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஓகேதான், அந்த கருத்து அதுக்குள்ள இருக்கு. ஆனா நல்ல கவனிச்சா அந்த கருத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? ஆரம்பிக்கிறான் அல்லாஹ், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து இறங்குற தண்ணியை சிந்திக்கலையான்னு கேட்டவங்க கரெக்டா வார்த்தையை பார்த்தா வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹுதான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? வானத்திலிருந்து தண்ணி வந்து பூமியிலிருந்து புல்லு முளைச்சதுன்னு சொல்லக்கூடாதுப்பா. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், தண்ணி வந்தது அப்ப பூமியில விழுந்துச்சு, பச்சை பசேன்னு எல்லாம் முளைச்சு வந்துருச்சு, இப்படி சொன்னவன் டுபாக்கூரு. வானத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹுதான் இறக்கினான். ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா, நாம் தான் அல்லாஹுதான் அதிலிருந்து பல்வேறு கனிவர்க்கங்களை, பலதரப்பட்ட நிறங்களை உடைய கனிவர்க்கங்களை நாமே முளைப்பித்தோம் என்பதை அறியலையா?
அவன் தான் மலையை இறக்கணும், அவன் தான் பூமியில இருந்து தண்ணியை வெளியே கொண்டு வந்தான், அவன் தான் மலைகளை படைச்சான், மலைகள்ல பல நிறங்களை படைச்சான், அவன் தான் மனிதர்களை படைச்சான், ஊர்வனவற்றை படைச்சான், கால்நடைகளை படைச்சான். இதையெல்லாம் அவன் தான் படைச்சான் என்று எவன் அறிகிறானோ அந்த அறிவாளிகளே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறவர்கள். அப்ப அந்த பார்வை எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் பாருங்க. தண்ணி வந்துச்சு, பூமியில இருந்து செடி முளைச்சிச்சுன்னு சொன்னா நீ இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளி இல்ல. தண்ணீரை அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹ் அந்த தண்ணீரின் வழியாக பூமியிலிருந்து செடி கொடிகளை முளைப்பிக்க செய்தான் என்று இடையில அல்லாஹ்வை கனெக்ட் பண்ணனா நீ அறிவாளி. அந்த அறிவாளி தான் அல்லாஹ் பயப்படுவான். இந்த அறிவில்லாத எப்படி அல்லாஹ் பயப்படுவான்? எனவே நாம் பார்க்கிற கற்கிற ஒவ்வொரு எதை வேணாலும் படிங்க, எந்த நிபுணத்துவம் எதுல வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போங்க, படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. ஆனால் அந்த சிந்தனையின் முடிவுல நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒண்ணும் கிடையாதுடா, எல்லாம் அங்கிருந்து வந்துச்சு. எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன், உன் பக்கத்துல உள்ள ஃபெயிலா போனவனையும் அவனு ஒண்ணு மாதிரி படிச்சான், அவன் ஃபெயிலா போனான். நான் கரெக்டா படிச்சதெல்லாம் எனக்கு நினைவு வந்துச்சுன்னா சரி ஓகே, உனக்கு நினைவு வந்துச்சு, அவனுக்கு ஏன் மறந்து போச்சு? அவனுக்கு மறதியை கொடுத்தது யாரு, உனக்கு நினைவு கொடுத்தது யாரு? அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குல்ல. அப்ப அவனுக்கு மறதியை கொடுத்தவன் அல்லாஹ், எனக்கு நினைவாற்றல் கொடுத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நினைவை கொடுத்ததனால் எழுதினேன் நம்பின அணி அறிவாளி. நீ படி, தப்பே இல்ல, படிக்கணும். ஆனா அந்த படிப்பை என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வோட உன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு கொஞ்ச நேரத்துல கை வலி வந்துருச்சு, எனக்கு கை வலிக்கவே இல்லைல்ல, ஓகே சரி. அவனுக்கு கை வலி வந்ததுக்கு காரணம் யார்? அவனே வலி வர வச்சுக்கிட்டானா? அவன் விரும்பினானா? அவனை தேர்ந்தெடுத்தானா? உனக்கு கை வலி வரலப்பா, எக்ஸாம் 3 மணி நேரம் மழை 10 பேப்பர் 20 பேப்பர் எழுதி தள்ளிட்ட, கைவலி வராம இருந்துச்சே, இந்த கைவலி வராம இருக்கிறதுக்கு நீ காரணமா? உனக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் காரணமா? அவனுக்கு கைவலி வந்துச்சு, அதுக்கு நீ அவன் காரணமா? அவனுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் காரணமா? என்ன முடியும்? இதுலதான் இஸ்லாம் சொல்லுகிற அறிவாளியும் இஸ்லாத்தின் வெளியே நிற்கிற அறிவாளியும் வேறுபடுகிறான். இப்பொழுது நாம் அறிவாளிகளை எப்படி பார்க்க போகிறோம்? ஏன்னா இது பார்க்கிறதுக்கு மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண செய்தியை போல தோணலாம். வாழ்க்கையை பற்றிய பார்வை, மனிதர்களை பற்றிய பார்வை, பொருட்களை பற்றிய பார்வை, உலகத்தை பற்றிய பார்வை எல்லாத்தையும் தலைகீழா புரட்டினது. அந்த பார்வை இல்லாததுனாலதான் உலகத்துல மூழ்கிறதா இருக்கட்டும், பெருமை அடிக்கிறதா இருக்கட்டும், ஆணவம் பண்றதா இருக்கட்டும், அடுத்த இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், ஏமாத்துறதா இருக்கட்டும், லஞ்சம், எல்லாமே பார்வை கோளாறும். இந்த பார்வையை சரி பண்ணுனா வாழ்க்கை சரி. ரசூலுல்லாஹ்வுக்கு பார்வைதான். அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை எப்படி பார்த்தாங்க அப்படி பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல பெரிய அறிவாளிகள் என்று கொண்டாடப்படுறவங்க நிஜமாவே அறிவாளிகளா இல்ல என்பதற்கு நடைமுறையில நிறைய சான்றுகள் நமக்கு தெரிகிறது. அதுக்கு சமீபத்திய உதாரணம்னு சொல்றதா இருந்தா, ஒரு பிபிசி செய்தி நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சந்திரசூட் இடத்துல பேட்டி எடுத்து அந்த பேட்டி ஒளிபரப்பாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் எடுத்து போய் பாருங்க. எவ்வளவு நல்ல கிடிக்கி பிடி போட்டு அவர் ஆட்சி காலத்துல, அவருடைய பதவி காலத்துல என்னவெல்லாம் செஞ்சாரு, எப்படியெல்லாம் நடந்துகிட்டாருன்னு ஒரு நீண்ட ஒரு பேட்டி அது. அதுல அடுக்கடுக்கா கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அயோத்திக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் தெய்வத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தேன் அவர் கேட்டான் கேள்விய. நாக்கு பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்குன்னு சொல்லுவோமே, அது மாதிரி கேள்வி கேட்டான். நீ தெய்வத்துக்கு முன்னாடி அது எல்லாம் தெய்வம் எல்லாவற்றையும் படைத்த சர்வசக்தனுக்கு முன்னால் அமர்தல் என்பது வேறு. நீனா கற்பனை பண்ணிக்கிட்ட, நீனா உருவாக்கிக்கிட்ட கடவுள் என்கிற பெயரால் நீங்கள் சித்திரங்களை ஏற்படுத்தி கொண்ட வயிற்றின் முன்னால் உட்காருங்கிறது வேறு. இவரு அயோத்தி தீர்ப்புக்கு முன்னாடி நான் போய் தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தேன்னு ஒரு சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்தது சொன்னார். தீர்ப்பதற்கு முன்னாடி, தீர்ப்பதற்கு பிறகு இந்த செய்தியை சொன்னார். அவர் கேட்கிறார், நீ அந்த மாதிரி அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்வதற்கு தான் படிச்சீங்களா? அதுக்குதான் இவ்வளவு பெரிய சட்ட புத்தகமா? அதை நம்பித்தான் உங்களை மக்கள் எல்லாம் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்களா? நீங்க பதவி பிரமாணம் பண்ணது நான் தெய்வத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருவேன், அவர் என்ன சொல்றான்னு அதை சொல்லிடுவேன், அப்படித்தானே இப்படி ஏற்கமாற சொன்னீங்க, சட்டத்தின்படி இப்படி தீர்ப்பு சொல்ல முடியுமா? கேட்கலாம் கேள்வி. சட்டத்தின்படி தீர்ப்பு சொன்னா நீ எதுல உறுதி பிரமாணம் எடுத்தீங்களா அதன்படி தீர்ப்பு சொல்ல இப்படி சொல்ல முடியுமா? இப்படியே அவருடைய ஆட்சி காலத்துல, பதவி காலத்துல அவர் செஞ்ச லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட போடுறாரு. இப்ப நல்லா விளங்குது அறிவுனா எது அறிவின்மை அறிவாக பார்க்கப்படுகிறது என்பதற்கான உதாரணமாக இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏன் சொல்ற எவ்வளவு பெரிய உயரம் பாருங்க. இத்தனை கோடி மக்களை உறுதிப்படுத்துகிற, அவர்களுக்கு நீதி வழங்குகிற பெரும் 100 கோடி மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ வேண்டியவர்கள் உலகத்தின் பார்வையில் அறிவாக அறிவு இல்லை இருந்தா அப்படி நடக்காது. அதே மாதிரி வசனத்துல உட்கார்ந்து இருந்தவங்க நீதிபதி மார்க்கண்டேய கட்சி இப்போ 2 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டியில குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது நீக்க சொல்லி நான் பரிந்துரைத்தேன், பெண்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். என்னையா நீக்க சொன்ன அப்படின்னு கேட்டா, பெண்களை கணவன்மார்கள் மனைவி அடிக்கலாம் என்று குர்ஆன் வசனம் இருக்கிறது, இது வன்முறை இல்லையா? அடிக்கிறது வன்முறைனா ஒரு அடித்தல் என்பது எப்பொழுது வன்முறையாகும் என்பதை கூட சிந்திப்பதற்கு ஆற்றல் இல்லாதவர்களாக
எல்லா இடங்களிலும் அடித்தல் வன்முறை ஆகிவிடாது. இடம், பொருள், ஏவல், பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. மாடியிலிருந்து குதிக்க போறேங்கிறான் ஒரு பிள்ளை, எவ்வளவு ஒரு பெரியவனோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனோ 10வது மாடியில் மேல நிக்கிறான், வந்துடுறா தம்பி வரமாட்டேங்கிறான், ரொம்ப கெஞ்சி பாக்குறான் வரமாட்டேங்கிறான், இழுத்து பாக்குறான் வரமாட்டேங்கிறான், பொலிர்னு ஒரு போடு தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு சாத்தியாச்சு. நீங்கள் வன்முறையில் ஈடுபட்டு தவிர எவனா சொல்லுவானா? இதாண்டா நியாயம், இதாண்டா நீதி. அந்த மாதிரி குர்ஆன் அந்த நீதி செலுத்த வேண்டிய இடத்துல இப்படி சொல்லுது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா உட்கார்ந்தவர் சொல்றாரு, நான் இந்த முஸ்லீம் பொம்பளைங்களை பார்த்து சொன்னேன், இதெல்லாம் நீக்கிருங்கம்மா, நல்லா இல்ல அந்த வசனம். எங்க இருக்கு பாருங்க அந்த புத்தி, அறிவு. அறிவு அறிவு என்று நாம் கொண்டாடுவதெல்லாம் அறிவல்ல. இதே அந்த இடத்துல 2017 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துல இதுவரைக்கும் நடந்துராத ஆக கேவலமான ஒரு காரியம் நடந்துச்சு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து, ஒரு 4 நீதிபதிகள் கூடி உட்கார்ந்து பிரஸ் மீட். அதுக்கு முந்தையும் சரி அதுக்கு பிந்தியும் சரி வரலாற்றுல அப்படி ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பிரஸ் மீட்டே கொடுத்ததில்ல. உட்கார்ந்துகிட்டு எங்க நீதி அமைப்பு சரியில்லை, எங்களுடைய தலைமை நீதிபதி சரியில்லை, அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, எல்லாம் பெரிய லிஸ்ட் வாசிச்சாங்க. உலகமே அதிர்ந்த மாதிரி, என்னடா இது இவ்வளவு பெரிய டாப் லெவலே ஆட்டம் கண்டு போச்சுன்னா அப்ப பாட்டம்னா எப்படி, உயர் நீதிமன்றத்துடைய லட்சணம் எப்படி, மாவட்ட நீதிமன்றத்துடைய லட்சணம் எப்படி, மேஜிஸ்ட்ரேட்டுடைய தரம் எப்படி அப்படின்னு உலகமே திகைத்து போன ஒரு சம்பவம். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய முதல் உரையோடு இணைத்து பார்க்கிற பொழுது, அறிவு என்று எதை கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதுவே சரியான அறிவு. அந்த அறிவை பெற்று நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான்.